கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம விரும்புவோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் ஜெயம் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நம்ம நினைப்போம். சில நேரங்கள்ல அதெல்லாம் தள்ளி போயிடும். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை எதிர்பார்த்து நம்ம போயிருப்போம். சாயந்தரம் ஆகுறப்ப அந்த காரியம் நடந்திருக்காது. அப்ப நம்ம மனசுக்குள்ள கொஞ்சம் சோர்வு ஏற்படும். இன்னைக்கும் நடக்கலையே அப்படிங்கிற அந்த வேதனை நம்ம மனசுக்குள்ள வந்துடும். அப்ப வேற இப்படி பல விஷயங்களை நாம எதிர்பார்த்திருப்போம். இந்த வருஷத்துல ஏதாவது ஒண்ணு நடந்து முடியணும், இந்த வருஷ கடைசிக்குள்ள இந்த காரியத்தை முடிச்சிடணும் அப்படின்னால நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அதற்கான முயற்சி எடுத்துமே அந்த முயற்சியில நம்ம என்ன தோல்வி அடைஞ்சிருப்போம் அல்லது பின்வாங்கி இருப்போம், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். இப்போ இந்த வருஷத்துல அதெல்லாம் நடந்து முடியணும். கண்டிப்பா அது நிறைவேறி தீரணும். நீங்க எதெல்லாம் எதற்காக முயற்சி பண்ணினீங்களோ அந்த விஷயங்கள் இந்த வருஷ கடைசிக்குள்ளாக நடந்து முடிஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு தீர்வு நம்முடைய மனசுக்குள்ள நாம எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கடந்த வருடத்துல அந்த காரியம் ஏன் நடக்கல அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் இல்லாம கடவுள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தடையை ஏற்படுத்தி இருக்க மாட்டார். அதனாலதான் நம்ம எப்பொழுதுமே ஆண்டவரை துதிக்கிறவர்களாகவே இருக்கணும். அதுக்கு கூட நம்ம நன்றி சொல்லணும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த காரியம் நின்று போயிருக்கும். அது நன்மைக்காகத்தான் இருக்குமே தவிர நிச்சயமா அது தீமைக்காக இருக்கவே இருக்காது. சில நேரங்கள்ல நாம நினைச்சிருப்போம், நல்ல வேலை போன வாரத்துல அது கிடைக்கல, கிடைச்சிருந்தா அது வீணா போயிருந்திருக்கும். போன வருஷத்துல இந்த காரியம் நிறைவேறினா அது வீணா போயிருந்திருக்கும். அதனாலதான் கடவுள் அதை தடை பண்ணிட்டாரோ அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு சில நாள் கழிச்சு வர்றப்பதான் தெரியும் அது எதனால தடை ஏற்பட்டுச்சு. அதனால பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட தடைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அது கர்த்தருடைய சித்தம் இல்லாம அது நடக்காது. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அவர் எப்பொழுதுமே நன்மையானதை செய்யறவர். அதனால நாம என்ன பண்ணணும், அவரை பிரைஸ் பண்றவராகவே இருக்கணும். சரி, இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இம்மானுவேலர் நமக்கு என்ன இன்னைக்கு சொல்றாரு அப்படின்னா, 1 நாளாகவும் 16ஆம் அதிகாரத்துல 13, 14 வசனம், 2 வசனங்கள். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். நம்மளை நினைச்சு பார்க்க சொல்றாரு. கடந்த வருஷத்துல அவர் நமக்கு செஞ்சிருக்கிற ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நல்ல வேளை நமக்கு இந்த காரியம் நடவேறல அப்படின்னா அது ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துக்காகத்தான் அதை செஞ்சிருக்கு. அதனால ஆண்டவரே உமக்கு நன்றி. ஏதாவது ஒரு நன்மையான ஒரு காரியம் கிடைச்சிருந்துச்சுன்னு வைங்களேன், அது கிடைச்சிருந்தாலும் அதுக்காகவும் நன்றி. நாம எதிர்பார்க்காத, நாம நினைக்காத நேரத்துல நமக்கு ஒரு அற்புதம் நடந்துருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த அற்புதத்தை குறிச்சும் அவருக்கு நன்றி சொல்லுங்க. நினைவு கூறுகள் என்னன்னா, நன்றி சொல்லுவதற்காக நினைவு கூறுவதுதான். கடந்த ஆண்டுல, கடந்த நாட்களில இது நீங்க செஞ்சீங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றின்னு நினைவு கூறுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க, அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்க. கடவுள் சரியா நியாயம் சொன்னாரு. நான் ஒரு பிரச்சனையில சிக்கியிருந்தேன், எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கே யாரும் இல்லை, என் பக்கம் பேசுறதுக்கு யாரும் கிடையாது. அந்த சூழ்நிலையில கூட எனக்காக என் கர்த்தர் வாதாடினாரு. எனக்கு அந்த அந்த பிரச்சனையில நியாயம் கிடைச்சது. அப்ப எனக்கு அங்க யுத்தம் பண்ணுறது கண்டிப்பா கர்த்தராத்தான் இருப்பாரு அப்படிங்கிற அந்த விசுவாசம், நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அதையும் நினைவு கூறுங்க. இதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. அப்ப நன்றி சொல்றப்ப இந்த புதிய வருஷத்துல தடைபட்டு போயிருக்கிற எல்லா விஷயங்களையும் அவர் நமக்கு நிறைவாக்கி நிறைவேற்றி தருவார். 14ஆம் வசனம் சொல்லுது, அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். வேற நமக்கு யாருமே கிடையாது இந்த உலகத்துல நமக்காக சப்போர்ட் பண்றதுக்கோ, நம்மை ஒரு மேன்மைப்படுத்துவதற்கோ,
நம்மை மேன்மையான இடத்துக்கு கொண்டு போறதுக்கும் நமக்கு யாரும் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லோருமே ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க. அப்ப நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல ஒரு சூழ்நிலை நமக்கு வரணும் அப்படின்னா அது யாருனால முடியும்னு கேட்டீங்கன்னா கர்த்தரால மட்டும்தான் முடியும். அப்ப ஆண்டவர் இந்த புதிய வருடத்துல, இந்த வரக்கூடிய நாட்கள்ல எல்லா விஷயத்திலும் உங்களை மேன்மை பாராட்ட போறார், மேன்மையான இடத்துக்கு வைக்க போறார். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைவு கூறணும், அவருக்கு நன்றி சொல்லணும். நீங்க சொல்லி பாருங்க, இந்த புதிய வருஷத்துல புதிய நாட்களில உங்களுக்கு தடைபட்டு போயிருக்கிற எல்லா தடைகளும் நீங்கும். எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் சரி நீங்கும். எந்த ஒரு காரியத்தை நீங்க நினைச்சிருக்கிறீங்களோ, அதாவது வேலை சம்பந்தமாவோ, வியாபார சம்பந்தமாவோ, பிள்ளைகளுடைய திருமண சம்பந்தமாகவோ, அல்லது வீடுகள், எந்த விஷயத்துக்கு நீங்க கடந்த நாட்களில முயற்சி செஞ்சு அது தடை ஏற்பட்டதோ எல்லா தடைகளையும் இந்த புதிய வருடத்தில புதிய நாட்களில வரப்போகிற காலங்களில கர்த்தர் நீக்கி போடுகிறார். அதுக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா ஆண்டவருடைய நாமத்தை நினைவு கூறணும், ஆண்டவரிடத்துல நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அது இருந்தாவே போதும், வேற ஒண்ணும் இல்லை. கடந்த நாட்கள்லாம் நீங்க இதை செஞ்சீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி. இதை நீங்க செய்யறதுக்கு, நான் இது நிறைவேறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கல, அது உங்களுடைய சித்தம், அதுக்காகவும் நன்றி. இந்த புதிய நாட்கள்ல அந்த தேவைகளை நீங்க எனக்கு சரி பண்ணி கொடுங்க, அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்துல கேட்கலாமா? கேட்டா இந்த புதிய வருடத்துல நிச்சயமாகவே அவர் நமக்கு செய்வார், எல்லா தடைகளையும் நீக்கி போடுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மானுவேலர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி நீர் கடந்த நாட்களிலே எங்களுக்கு செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் உமது வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நன்றியை நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, இந்த புதிய நாட்களிலே வரப்போகிற காலங்களிலே எங்களுடைய காரியங்களுக்கு எவைகள் எல்லாம் தடை ஏற்பட்டினதோ எல்லா தடைகளையும் நீர் உடைத்தெறிந்து அந்த காரியம் ஜெயம் பெற நீங்க கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, நாங்கள் சாட்சியுள்ள மக்களா இந்த உலகத்துல வாழணும். என் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு செய்தார் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை நினைவு கூர்ந்து, உங்களுடைய அதிசயங்களை நினைவு கூர்ந்து, அற்புதங்களை நினைவு கூர்ந்து நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்க கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் உமது இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.